தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் சுகமாயிருப்பீர்கள் என்பதை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் இன்னும் பாதுகாத்து எந்தெந்த இடத்துல நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமோ அந்தந்த இடங்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 61ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். எஸ், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மேலான வாக்குத்தத்தம் அதுதான். தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் நீங்கள் கட்டுவீர்கள். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாட்களாய் இது கட்டப்படாமல் இருக்குது, இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் கிடைக்காம இருக்குது, தடையாகவே இருக்குது. திருமணமாகி இத்தனை நாட்கள் ஆயிற்று, திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, என் வாழ்க்கையில் நன்மை இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்படையலை, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலை, எங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு கிடைக்கலை, எங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமே இருக்குது. தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கிடக்கிற காரியங்கள் உண்டு, பாழாய் கிடந்த சூழ்நிலைகள் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதை அவர்கள் புதிதாய் கட்டுவார்கள். யாரோ ஒருத்தர் வந்து உனக்கு கட்ட போகிறதில்லப்பா. இன்னைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நீயே அதை கட்டுவாய். நீ மனுஷனை நம்பி தேடிக்கிட்டு இருக்கிற, டாக்டர்ஸை நம்பி தேடிக்கிட்டு இருக்கிற, உலகத்தில் இருக்கிறவனை தேடி நம்பிக்கிட்டு இருக்கிற, உன் வீட்டை கட்ட, உன் பிஸ்னஸை கட்ட, உன் வேலையை கட்ட, உன் ப்ரொமோஷனை கட்ட, உன் வாழ்க்கையில் இருக்கிறதான தேவைகளை கட்டும்படியாய் பாழாய் கிடக்கிறதை தூக்கி நிறுத்தும்படியாய் ஏதோ ஒரு மனுஷனை நீ தேடிக்கிட்டு இருக்கிற. இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களை தேடாத, என்னை நோக்கி பாரு. அப்பொழுது பாழாய் கிடக்கிறதான தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடக்கிறதான சகலவற்றையும் அவர்கள் அல்ல, நீயே அதை கட்டுவாய். நீயே அதை கட்டுவாய். எப்படி கட்டுவாயா? ஏதோ பழசை கொண்டு வந்து நீ கட்ட போகிறதில்லப்பா, புதிதாய் கட்டப்படும்படியாய் புதிய வழிகளை கர்த்தர் திறந்து புதிதாய் ஆசீர்வதிக்கத்தக்கதாக. அதை தான் வாக்குத்தத்தத்தில் நம்ம வாசிக்கிறோம். வனாந்திரத்தில் வழி, அவாந்திர வழிகளிலே ஆறுகள். அப்போ அது புதிதான ஒரு பாதை. இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னார் அல்லவா. ஆண்டவர் சொல்லுகிறார், இடிந்து கிடக்கிறதான உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, இடிந்து கிடக்கிறதான உன் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை, இடிந்து கிடக்கிறதான உன் ரட்சிப்பின் அனுபவங்கள், இடிந்து கிடக்கிறதான உன் எல்லா ஆசீர்வாதமற்ற சூழ்நிலைகளை நீ புதிதாய் கட்டும்படி நான் உனக்கு அனுக்கிரகம் செய்வேன். நீ அதை புதிதாய் கட்டுவாய். ஆமே, நீ அதை புதிதாய் கட்டுவாய். தேவன் உன் கரத்தை கொண்டு உன்னை கொண்டு செருபாபேலே அவனுடைய கரம் அதற்கு அஸ்திபாரம் இட்டது, அவன் கரமே அது செய்து முடிக்கும். நீங்கள் போட்டுட்டீங்க, துறவை வெட்டிட்டீங்க, செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் பாதியில் விழுந்து கிடக்கு, உடைஞ்சு கிடக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கரமே அது செய்து முடிக்கும். இன்னொருத்தன் வந்து செய்ய போகிறதில்ல. நீ அதை புதிதாகவே கட்டி முடிக்க கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுகிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் எடுத்து நிறுத்துவார். புதிதாய் கட்டுவீர்கள், புதிதாய் கட்டுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கிடக்கிற, இடிந்து கிடக்கிற, எதற்கும் பிரயோஜனமற்று கிடக்கிற சகலவற்றையும் உம்முடைய பிள்ளைகள் கட்டும்படி, ஏதோ இருக்கிற அஸ்திபாரத்தின் மீதல்ல, புதிதாய் கட்டத்தக்கதாக அவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பாழாய் கிடக்கிற, இடிந்து கிடக்கிற, அப்புறப்படுத்தி கிடக்கிற சகலவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புதிதாய் கட்டுவாய். வேறொருவன் வந்து கட்டப்போகிறது இல்லப்பா, நீயே அதை புதிதாய் கட்டுவாய். உன்னை கொண்டு கர்த்தர் அதை கட்டி முடிப்பார். God bless you. God bless you.